தாவீதுக்காக ட்ரை பண்ணி தாவீது மேல எரிந்த ஈட்டி இப்ப யார் மேல வருது? எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, பைபிளை நீங்க படிச்சுக்கோ, ஏன்னா செய்தி இன்னும் இருக்கு. யோனத்தான் பார்க்கிறான். தாவீதை குறித்து சொன்னது யோனத்தானுக்கு வேதனையா இருக்கு. ஆனா 2ல் 1 இப்ப தாவீதுக்கு செய்யணும். என்ன? ஒண்ணு இடதுபுற அம்பு எய்யணும், இல்லைன்னா அதற்கு ஆப்போசிட்ல தாவீது இடதுபுறத்துல இருந்து வரணும். ஏன்னா தாவீது யோனத்தான் சவுலுக்கு யாரு? பிரியமானவன். தாவீதுக்கு யாரு? நெருக்கமானவன். கண்டிப்பா. ஏன்னா யோனத்தான் அப்படிதானே சொல்றாரு. அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, அப்படியே கிடையாது. நீ சொல்லு, நான் வேணா பார்க்கிறேன். உன் திருப்திக்காக இன்னொரு ஆப்ஷனும் வேணா வைக்கலாம். சார் சொல்லுவது 99% உங்களுக்கு தான் இந்த வேலை. அப்படி இடதுபுறத்தில் தாவீது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான்னு கொடுத்து, அப்புறத்தில் இருக்கிற அம்பை எடுத்துட்டு வான்னு சொன்னது தாவீதுக்கு எட்டி விழுந்த மாதிரி இருக்கு. யோனத்தான் வந்து நிற்கிறார். யோனத்தானுக்கு அழுக தாங்க முடியல. வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் அழுதான். அழுகை என்பது பிரிவினால வருகிற வேதனை மட்டும் இல்ல, காத்திருந்து 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 இப்போ நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கையை சில மனிதர்கள் நமக்கு கொடுத்திருப்பார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஏன்னா அங்க அந்த அம்பு யார் மேலே வந்துச்சு? நமக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் ஹெல்ப்லெஸ் என்கிற நிலைக்கு யோனத்தானே வந்துட்டான். என்ன பண்ண முடியும்? இந்த அனுபவத்தினூடாய் வந்துதான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் மை ஹோப். என் நம்பிக்கை எங்க அப்பா கிடையாது, என் நம்பிக்கை எங்க அம்மா கிடையாது, என் நம்பிக்கை என் சகோதரர்கள் கிடையாது, என் நம்பிக்கை என் நண்பன் கிடையாது, நீரே என் நம்பிக்கை.